ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா இட்லிக்கு தான் சௌச்சௌ போட்டு சாம்பார் வைக்க போகிறோம். அதுக்கு 200 கிராம் துவரம் பருப்பு, ஒரு ஆனியன், ஒரு தக்காளி, 4 பல் பூண்டு, பச்சை மிளகாய், நறுக்கின சௌச்சௌ இது மாதிரி நான் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நாம் இது எல்லாத்தையும் பருப்பில் போட்டு மொத்தமாக வேக வைக்க வேண்டியது தான். தக்காளி, ஆனியன், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகா, நறுக்கி வச்ச சௌச்சௌ எல்லாமே மொத்தமாக போட்டு நாம் இதை அப்படியே வேக வைக்க வேண்டியது தான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பு பண்ணி இப்போ எல்லாத்தையும் எல்லா காயும் போட்டு நல்லா வேக வைக்கணும். அப்படியே நல்லா இது வேகட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. பருப்பும் ஒரு பாதி பருப்பு வெந்திருக்கு. இப்போ இது கூட நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், நல்லா கொதிச்சிட்ருக்கு மஞ்சள்தூள் போட்டு. இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிடலாம். ஆல்ரெடி நம்ம 4 பச்சை மிளகா போடுவோம், நமக்கு ஒரு ஸ்பூன் மட்டும் போதும். பாருங்கள், நல்லா மிளகாத்தூள் போட்டு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இன்னும் கொஞ்சம் ஒரு 20 நிமிஷம் போச்சுன்னா பருப்பும் காய் நல்லா வெந்துடும். இன்னும் ஒரு 20 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், பருப்பும் காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இதை வேற ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கல்ச்சட்டில் போய் கடைஞ்சி தாளிக்க வேண்டியது தான். இப்போ பாருங்கள், நம்ம இந்த கல்ச்சட்டியில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சு இப்போ நல்லா இதை நம்ம கடைஞ்சிட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளிக்க வேண்டியது தான். பாருங்கள், எப்படி நல்லா கடைஞ்சாச்சு. நம்ம சௌச்சௌ போடுறதுக்கான அடையாளமே எதுவுமே தெரியல. இப்போ நாம் இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிட்டோம். நல்லாயிருக்கு. இப்போ நம்ம தாளிக்க வேண்டியது தான். பாருங்கள், கடாய் வச்சு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ கடுகு போட்டோம். கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. இது கூட 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கறிவேப்பிலை, வச்சு வதக்கிடுவோம். இப்போ நம்ம இதை எடுத்து அப்படியே சாம்பாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இப்போ நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். பாருங்கள், நல்லா ஒரு சுவையான இட்லிக்கு சாம்பார் ரெடி. நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், பார்க்கும்போது எவ்வளோ செம்மையாக இருக்குது. நல்லாயிருக்கும் இட்லிக்கு தோசைக்கெல்லாம். பாருங்கள், இட்லிக்கு சாம்பார் ரெடி. இவ்வளோ ஒரு சாஃப்டாக இட்லி இருக்குது. சாம்பார் உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.